பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்படுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எந்த சூழ்நிலை நடக்கிறது என்றால், அந்த எவிருவின் மகள் மரண அவஸ்தை படுகிறாள் என்று ஆண்டட்ட வந்து அந்த எவிரு வந்து பணிந்து கொண்டு சொல்லி, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் தொட்டால் என் மக சொஸ்தமாவான்னு சொல்லி விசுவாசமாக கேட்டபோது அவர் சரின்னு அவர் பின்னாடி போகலான்னு எழும்பி போகிற டைமில் தான் இந்த கூட்டத்தோடு போகும்போது தான் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா, அவளுக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் 12 வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீயாக இருக்கா. 12 வருஷமாய் அவள் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயும் அது சரியாகலை. கடைசியில் ஆண்டவர் அந்த ஊருக்கு வராருன்னு தெரிஞ்சதுமே, நான் வந்து ஆண்டவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட, இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு முழுமையாக சுகம் கிடைக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். விசுவாசம் இதில் முக்கியமானது விசுவாசம்தான். அவள் கற்பனை பண்ணுறா, அவள் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஊருக்கு வருவார், என்னைக்கா ஒரு நாள் வருவார், அவர் வரும்போது அவர் எப்படியாவது தொடணும் அப்படின்னு அவள் ரொம்ப நாளாக அவள் வந்து அதுக்காக காத்திருந்தா. அதே மாதிரி ஒரு நாள் வரும்போது பயங்கர கூட்ட நெரிசலாக இருந்தாலும் அந்த ஸ்திரீ வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக இருக்குது அந்த பெரும்பாடு. அப்போ வந்து அவள் எப்படியாவது தவுந்து அந்த கூட்ட நெரிசலை இடக்கில் போய் ஏசப்பாட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே வல்லமை புறப்பட்டது. இன்னும் மற்ற சுவிசேஷ பகுதியில் பார்க்குறோம், என்னை தொட்டது யாருன்னு ஏசப்பா கேட்பார். அப்போ கூட இருந்த சீசர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே, உங்களை சுற்றி நெருக்கிய ஆட்கள் இப்படி இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறத பார்க்குறோம். அப்போ என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. அப்போ எத்தனை பேர் கூட்ட நெரிசலில் ஏசப்பாவை இடிச்சுக்கிட்டு தொட்டுட்டு நெருக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடக்காது. விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடும்போது, விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த மகள் விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதால் அற்புதம் வெளிப்பட்டது, விடுதலை வந்தது. உடனே ஆண்டவர் யார் என்றது வல்லமை புறப்பட்டதேன்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீ, நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லி முன்னாடி வரா. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. உன் விசுவாசம், அதே தான், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இதே வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவ்வேளையில் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்குரிய விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும். நம்ம குடும்பத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அநேக பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். என்ன இருந்தாலும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுவார். விசுவாசம், அந்த விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒன். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் அன்பாக இருப்பது கூறக்கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதற்காக நாம் இந்த நாளில் இவ்வேளையில் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற மாட்டாரே, நன்றி தகப்பனே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, அன்பு நேசிற பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்க கத்தாவே ஆண்டவரே. அப்பா, இந்த ஏப்ரல் மாதம்
தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்போ அந்த வாசித்த வேதவசனமுடியாக ஆண்டவரே, பெருமாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் பெருமாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை கூட்டு நெரிசலில் இயேசு கிறிஸ்து போகும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு விடுதலை வரும், சுகம் கிடைக்கும் என்று முழுமையாக விசுவாசித்து அவள் போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றாரே. அப்பா ஸ்தோத்திர கத்தவே, அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் ஆண்டவரே, நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா இருந்தாலும் ஆண்டவரே, உம்மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். விசுவாசித்தபடியாக ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய அவ்விசுவாசம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்கள் நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.